சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 60 வயதான செல்வம் என்பவருக்கும், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த 45 வயதான தீபாவுக்கும் திருமணமாகி 21 வயதில் மகன் இருக்கும் நிலையில் கருத்து வேறுபாட்டால் கடந்த 2021ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர். அதன் பிறகு தீபா ராசிபுரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். நேற்று முன்தினம் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த தீபா மீது எதிரே வந்த ஆல்டோ கார் வேகமாக மோதியது. சக்கரத்தில் சிக்கிக்கொண்ட தீபா மீது கார் முன்னும் பின்னும் ஏறி இறங்கியது. இதில் தீபா படுகாயமடைந்தார். தீபாவின் அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் கற்களை தூக்கி வீசியதில் காரின் முன்பக்க கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்தது. காரை பிரதான சாலை அருகே ஓரமாக விட்டுவிட்டு அதில் வந்த நபர் அவ்வழியாக சேலம் சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஏறி தப்பி ஓடினார். அவர் தாடி வைத்திருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தீபா அது தனது கணவராக இருக்கலாம் என போலீசாரிடம் தெரிவித்தார். அதன்படி சேலத்தில் வைத்து செல்வத்தை கைது செய்த போது அவர் உண்மையை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. தன்னிடம் இருந்து விவாகரத்து பெற்ற தீபா வேறு ஆண்களுடன் பழகி வருவதாக அக்கம் பக்கத்தினர் கூறியதை கேட்டு ஆத்திரமடைந்து அவரை கொல்ல முயன்றதாக அவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். தன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காக தலையில் விக் அணிந்து ஒட்டுதாடி அணிந்து சென்று கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் செல்வம் கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.